கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய மன்னாவோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி சொப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். இன்றைய நாளிலும் 30ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு இந்த ஜூன் மாதத்தினுடைய கடைசி நாட்களிலே இந்த நாட்களிலே நாங்கள் வந்திருக்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவன் கடந்த 6 மாதமாக கண்ணின் மணி போல் பாதுகாத்து புதிய மாதத்துக்குள் இந்த நாட்களில் நடத்தி செல்ல போகிற தேவனுக்கு முதல் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் துதியையும் இந்த நாட்களில் புகழையும் செலுத்துவோம். இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க இருக்கிற வார்த்தை சொப்பனியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தை இந்த நாட்களிலே சொப்பனியா தீர்க்கதரிசி மூலமாக இந்த நாட்களிலே ஆண்டவர் உரைக்கிற வார்த்தை என்னவென்றால், சிதறடிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியாயிருந்தவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் இருந்து அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியையும் இந்த நாட்களை உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 2வது உலக யுத்தத்திற்கு பின்பாக இந்த நாட்களை பாருங்கள், எந்தெந்த தேசங்களிலே போய் அவர்கள் அடிமையாக இந்த நாட்களிலே அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்களோ, நெருக்கப்பட்டிருந்தார்களோ, அவர்கள் இந்த நாட்களிலே அப்படியாக இருந்த தன்னுடைய ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், மறுபடியுமா இந்த நாட்களிலே அவர்களை ஒன்று சேர்க்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே நம்முடைய உறவினர்கள் மூலமாக இந்த நாட்களிலே நாங்கள் வெட்கத்தை அனுபவித்திருக்கலாம். அவர்கள் சொல்லியிருக்கலாம், இவனாலே ஒன்றுமே செய்ய முடியாது, இவன் போய் ஒரு காரியத்தை செய்வானா, இவன் அங்கே இவனுடைய எதிர்காலம் இப்படியாக இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் யாரும் இந்த நாட்களில் நம்மை அவமானப்படுத்தி இருக்கலாம். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேசத்து ஜனங்கள் நம்மை அவமானப்படுத்தி இந்த நாட்களில் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நாட்களிலே நம்முடைய சுற்றத்தார் சூழர்கள், நம்முடைய நண்பர்கள் கூட இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே இப்படியான ஒரு நிந்தைக்குள்ளே, இப்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த நாட்களிலே நம்மை அங்கே தள்ளி இருக்கலாம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உடைக்கப்பட்ட இருதயத்தோடு, காயப்பட்ட இருதயத்தோடு இந்த நாட்களிலே நொறுங்குண்ட இருதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி, வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சியே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த நாளிலும் கர்த்தர் இன்றைக்கு இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்களில் உனக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நீங்கள் எந்தெந்த இடங்களிலே போய் இந்த நாட்களிலே வெட்கத்தை நீங்கள் அனுபவித்தீர்களோ அந்த இடங்களிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு முன்பாக நான் உன்னை என்ன செய்வேன் என்றால் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்வேன் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இந்த நாட்களிலே வைப்பார். உங்களுடைய குடும்பத்தை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். உங்களுடைய பிள்ளைகளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இந்த நாட்களிலே வைப்பார். ஏனென்றால் என் ஆண்டவர் சொன்னால் இந்த நாட்களிலே அதை செய்து முடிக்கிற தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறார். அவர் மனுஷனைப் போல அவர் மனம் மாறுகிறதற்கு அங்கே மனுஷர்கள் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இந்த நாட்களிலே சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படியானால் அவர் நமக்கு கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை விசுவாசிப்போம். நம்முடைய வெட்கத்துக்கு பதிலாக நமக்கு இன்றைக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும் என்று இந்த நாட்களில் நாங்கள் அறிக்கை செய்வோமா இருந்தால் தேவன் அப்படியே இந்த நாட்களில் உங்களுக்கு செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்திலே, உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலே, எந்த தேசத்திலே நீங்கள் வாழ்ந்த காலத்திலும், எந்த இடங்களிலே வாழ்ந்த காலத்திலும் எப்படியாக அந்த நாட்களிலே நீங்கள் இந்த நாட்களை வெட்கம் அனுபவித்தீர்களோ, ஆனாலும் அந்த வெட்கம் எல்லாம் இந்த நாட்களிலே இப்பொழுது புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக
ஆண்டவர் இந்த நாட்களிலே வருகிற மாதத்திலே, இந்த நாட்களிலே புதிய மாதத்திலே அப்படியாக உங்களை நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அவர் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஆக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.